சிவன் கோவிலை அமைக்கும்போது எப்படி தேகத்தின் தத்துவத்தை அமைத்திருக்கிறார்கள்னு பார்க்கணும். கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. புரிஞ்சிட்டிங்களா? 21,600 மூச்சு, 21,600 பொற்தகடுகள், 72,000 நாடி நரம்பு வழியாக இந்த இயக்கம் நடக்குது. அந்த பொற்தகடுகளை 72,000 பொன் ஆணி, தங்க ஆணி கொண்டு அதை முறுக்கியிருப்பாங்க. சரிங்களா? 9 ஓட்டை உள்ள தேகம். அதனால் சிதம்பரம் கோயிலுக்கு 9 வாசல் இருக்கும். அது ஒரு சிறப்பு. அப்புறம் சிதம்பரம் நடராஜர் டான்ஸ் ஆடுறாரு பாருங்க, அது சன்னதிக்கு இடதுபுறம் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹார்ட்டில் தான் அவர் லப்டப்னு டான்ஸ் ஆடுறாரு. அந்த ஹார்ட்டை குறிக்கிற விதமாக அது அமைஞ்சிருக்கும். அப்புறம் அருவம், வெட்ட வெளியிலேருந்து இது ஆரம்பிக்கிறதுனால இப்போ இஸ்லாமியர்கள் வெட்ட வெளியிடுவாங்க. அது அங்கே வெட்ட வெளியே வணக்கம் இருக்கும். உருவம் சிவலிங்கம் இருக்கும். விளங்குதா? அருவம்னு சொல்ல முடியாது, உருவம்னு சொல்ல முடியாது. ஒரு இயக்கம், ஒரு மின்காந்த சக்தி இயக்கம். மின்சாரம் காந்தம் ரெண்டும் சேர்ந்து இயங்குகிற இயக்கம் தான் சிவலிங்கம். அது அங்கே சிவலிங்க ஸ்வரூபம் இருக்கும். அப்புறம் உருவமாக நடராஜருடைய டான்ஸ் இருக்குது, உருவம் இருக்கும். அப்போ அரு இந்த மூணுமே சிதம்பரம் கோயிலில் இருக்கும். அப்போ இதை 72,000 நாடி ஆணிகளை கொண்டு அந்த பொற்கூரை வேய்ந்ததுக்கு அடையாளம் 72,000 நாடி நரம்புகள் நம்மை தேகத்தில் இயக்குகிறது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய சிவன் கோவில் அனைத்தும் நம் தேகத்தின் அமைப்பை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் திருமூல தெய்வம் சொல்லும்போது உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம்னாரு. ஒரு சிவனோட ஆலயமும் உன்னுடைய தேகமும் ஒன்று தான். இந்த தேகத்தோட அமைப்பில் தான் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலயத்தை தான் இடிக்க வேண்டும் என்று திராவிட கட்சிகள் போராடின. ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை நடராஜனையும் பீரங்கி வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அப்படி என்று சொன்னவர்கள் தான், அவர்களுக்கு தான் நீ ஓட்டு போடுற. அப்போ உனக்கு கொரோனா இல்லை, நீ எல்லாம் வரும். கொஞ்சம் மண்டையில் ஐக்கியூ அறிவுன்னு ஒரு இருந்தால், பழந்தமிழனுக்கு இருக்க அறிவு உனக்கு திரும்ப வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொருத்தன் சொல்கிறான், இந்த சிதம்பரம் கோயில் இடித்து விட்டு புத்த விகாரமாக மாற்ற வேண்டும். விகாரம் மூஞ்சி. ஆமாம், விகாரமாக மாற்றணும்னு பேசினையே, அதில் நிலைச்சி நின்னையா? எலெக்ஷன் வந்தோடனே என்ன பண்ண? உள்ளே போய் சாமி கும்பிட்டு தீச்சதலோட மாலை போட்டு படம் எடுத்துக்கிட்டு அது தெருவெல்லாம் வந்துருச்சு. ஒரு கொள்கையிலோட உங்களால் நிலைச்சி நிற்க முடியல தெரியுமா? இவன் தான் ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி தான் நீ முட்டாளு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ உன் மேலே தெய்வங்களுக்கு எவ்வளோ காட்டம் இருக்குன்னு யோசிச்சுக்கோ. நான் காட்டம் இருக்குது, நான் மனுஷன், நான் காட்டம் அடையலாம். ஆனால் தெய்வங்கள் காட்டம் அடைஞ்சதுன்னா உன் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சுக்கோ. அதனால தான் திரும்ப திரும்ப இவங்களை குறித்து நான் ஏன் உங்களுக்கு ஜாக்கிரதைப்படுத்திக்கிட்டே வாரேன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த இந்துத்துவா என்ற ஒரு கான்செப்டை வச்சு, பிராமணர்கள் கான்செப்டை வச்சு தமிழுடைய சிவநெறியையும் தமிழர்களின் சிவாலயங்களையும் நம் மொழியையும் நம்முடைய திருமறைகளையும் 96 தத்துவங்களோட சைவ சித்தாந்தம், சித்தாந்த சைவம், சன்மார்க்கம் இது எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா போட்டு கொளுத்திட்டாங்க. அதை மக்கள் உணராமல் ஒரு 50 வருஷமாக மாற்று மதத்தினரோடு சேர்ந்து ஒரு சதியை செய்து விட்டார்கள். அதை மீட்க வேண்டிய காலம் அல்லது அழிய வேண்டிய காலம். மீட்னேன்னா உலகத்தையே காப்பாற்றிடலாம். மீட்க முடியலையா, இது அழிஞ்சதுன்னா உலகம் அழிஞ்சிடும். தமிழ்நாடு தான் இங்கே உலகத்தை அழிக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற இடம் நல்லா புரிஞ்சுக்கும். அதனால தான் 2012 உலக அழிவு பற்றி ஒரு ஹாலிவுட்டில் படம் எடுக்கும்போது அந்த படத்தை சென்னையில் ஆரம்பித்தான். ஏன் இங்கேருந்து தான் அழிவு ஸ்டார்ட் ஆகுன்னு, தென்னாடுடைய சிவன் அங்கே தான் முடிவு பண்ணுவாருன்னு. அதனால தான் நாங்கள் முருகப்பெருமான் திரும்ப திரும்ப அழியிறதுக்கு முன்னால் எச்சரிக்கை பண்ணுவோம் அப்படி என்று உங்களுக்கு சொல்கிறார். அவ்வளோதான். நீங்கள் ஜாக்கிரதை இருக்கீங்களா இல்லையா, வாழ போகிறீங்களா அழிய போகிறீங்களா, அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிடுறேன். இப்போ ஆன்மீகம்னா ஏதோ மூடத்தனம், அது தமிழ்நாட்டு ஆன்மீக சிவநெறியை மூடத்தனம்னு சொல்லி ஒதுக்கிறாத. அதுதான் உன் வாழ்க்கையே. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 40,000 சிவன் கோயில் ஆலயங்களுடைய சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும்.
சிவன் கோயிலிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும். 6 கால பூஜை 40,000 கோயிலையும் நடக்கணும். அத்தனை கோயிலும் அன்னை சேவை செய்யும் இடமா இருக்கணும். நீ சோறு போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மக்கள் சோத்துக்கு அல்லாட வேண்டியதில்லை, அங்கங்கே இருக்க கோயிலே போய் சாப்பிட்டுக்கலாம். அதுக்காகத்தான் உண்டியல் நாங்கள் வச்சாங்க. புரியுதுங்களா? பன்னிரு திருமுறை ஓதித்தான் அர்ச்சனை பண்ணணும். பன்னிரு திருமுறை அங்கேயே குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கணும், தமிழ் இசையை கற்றுக் கொடுக்கணும். இதுதான் ஒரு சிவாலயத்தோட வேலை. ஓகே, இப்போ ஐயா சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 72,000 நாடி நரம்புகள் கொண்டு முதல்ல சுழுமுனையிலேருந்து நரம்பு மண்டலம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது சயின்டிஃபிக்காக சொல்லிட்டு வராரு. இது ஏற்கனவே போற்றி திருவள்ளுவரில் மாணிக்கவாசக பெருமான் நுட்பமாக சொல்லியிருப்பார். ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்குது கருவறைக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. முருகர் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்லியிருப்பார். முருகர்னா வெறும் வேலு மயில் அந்த சிம்பலை வச்சுட்டு மட்டும், தத்துவங்களை வச்சு மட்டும் நீ ஏதோ ஒரு கடவுள் வேணா கும்பிடலாம், இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிடாத. பியாண்ட் சயின்ஸ், உன் சயின்ஸ்லாம் தூக்கி சாப்பிட்டவங்க அந்த மகான்கள். புரியுதுங்களா? அவங்களுக்கு அடிமை தான் சயின்ஸ். ஒரு நாளும் விஞ்ஞானம் மெய்ஞானத்தை தாண்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானம் ஜடம், ஆனால் மெய்ஞானம் உயிர்ப்புள்ளது. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். விஞ்ஞானம் ஜட தத்துவம். ஒரு தடவை கண்டுபிடிச்சாச்சுன்னா அது முடிஞ்சது, டெத்து திங்ஸாக மாறிடும். அதனால் விஞ்ஞானத்தை நம்பி ஏமாறாத. ஓகே, அதை பற்றி பின்னாடி வருது சொல்கிறேன். இப்போ முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்குங்க. முதல்ல சுழுமுனையை உருவாகுது ஒரு குழந்தைக்கு. அடுத்து என்ன உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கண்கள் தான் உருவாகும். கண்கள் அது சைவ சித்தாந்தத்துலேயும் அந்த 96 தத்துவங்கள் சொல்லியிருப்பாங்க. அது 36 பேஸ், 60 செகண்ட் லெவல். 36 அடிப்படை தத்துவம், 60 தாத்வீகம்னு சொல்லி இந்த 36ஓட எக்ஸ்பேன்ஷன். அந்த எக்ஸ்பேன்ஷனை தாத்வீகத்தை சொல்லிட்டு வரும்போது இது சுழுமுனை நாடி இடகலை பிங்களை உருவாகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க, 2 நாடி உருவாகுது. அது வந்து காந்தாரி, இந்த கண் 2 உருவாகும், இடதுகண் வலதுகண் உருவாகும். அப்போ இந்த காந்தாரி என்று சொல்லக்கூடிய இடதுகண் முதல்ல தோன்றும், புருடன்னு சொல்லி வலதுகண் தோன்றும். காந்தாரி இடதுகண், புருடன் வலதுகண். அந்த தத்துவத்தில் வரும், 96 தத்துவத்தில். இந்த கண்ணிலிருந்து எங்கே, அந்த கண்ணிலிருந்து நரம்பு மண்டலம் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, இனப்பெருக்க உறுப்புக்கு தான் போகும், கருப்பகுதிக்கு போகும். பாலியல் உறுப்புக்கு தான் கண்ணிலிருந்து தொடர்பு என்று முருகப்பெருமான் சொல்கிறார். அதனால தான் நீங்கள் முதல்ல வயசுக்கு வந்தவொடனே சைட் அடிக்கிறீங்க. அதை மலேசியாலெலாம் கண்ணை கழுவுறதுன்னு சொல்கிறாங்க. நீ சைட் அடிக்கிறதுன்னு சொல்கிறத மலேசியாவில் கண்ணை கழுவுறது. ஒரு ஆண் பெண்ணை சைட் அடித்தாலும் பெண் ஆணை சைட் அடித்தாலும் அது என்ன கண்ணை கழுவிட்டு வரையா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சைட் அடிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க. ஏன்னா அது பாலியல் உறுப்புக்கும் அந்த கண்ணுக்கு தொடர்பு இருக்கிறதுனால தான் அதை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல சுழுமுனை, அடுத்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறார் முருகப்பெருமான், 2 கண்கள் ஃபார்ம் ஆகுது. அது காந்தாரி என்பது ஒன்று இடதுகண், புருடன் என்ற தத்துவம் வலதுகண். அடுத்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டீங்க, அதுலேருந்து போகிறது பாலியல் உணர்வு, அந்த நரம்பு மண்டலத்துக்கு நெட்வொர்க் கண்ணிலிருந்து. அடுத்து இடது காது வலது காது ஃபார்ம் ஆகுது, 2 காதுகள். இந்த 2 காதுகளை வந்து அத்தி அலம்புடைன்னு சைவ சித்தாந்தத்தில் 96 தத்துவத்தில் அத்தி அலம்புடை, அத்தி இடது காது, அலம்புடை என்பது வலது காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியாக என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடல் பகுதி இருக்கே அது பூரா ஃபார்ம் ஆகும், குடற்பகுதி. இது 2வது. இந்த சங்கினி என்ற தத்துவம் தான் உங்களுக்கு கருவாயா அந்த சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த சிங்குவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வாய் ஸ்டார்ட் ஆகும். வாயிலேருந்து இதயம் செரிமான மண்டலம் ஸ்டார்ட் ஆகும். குரு அல்லது குகுன்னு சொல்லுவாங்க அந்த சைவ சித்தாந்தத்தில். அதுலேருந்து தான் கழிவு வெளியேற்ற மண்டலம், மலசலம் போகிற அந்த எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய கழிவு வெளியேற்ற மண்டலம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 10 மண்டலம், இந்த 10 மண்டலமும் இந்த மண்டைக்குள்ளேருந்து
வேறு வேறு உறுப்புகள்லேருந்து உடல் நோக்கி இந்த தலையிலேருந்து வால் நோக்கி ஸ்டார்ட் ஆகும். இந்த 10 மண்டலமும் சுவாசம் ஒரு மண்டலமாக ஓடும், செவி ஒரு மண்டலமாக ஓடும், பார்க்கு மண்டலம் பார்வை மண்டலம் ஒன்று ஓடும், இரத்த ஓட்ட மண்டலம் ஒன்று ஓடும், நாளமில்லா சுரப்பிகள் மண்டலம் ஓடும், தசைகளெல்லாம் சேர்ந்த தசை மண்டலம் மஸ்குலர் சிஸ்டம் ஓடும், எலும்புகளை கோர்த்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய எலும்பு மண்டலம் வேலை செய்யும். இந்த 10 மண்டலங்களாக இது இந்த தலையிலிருந்து டிசைன் ஆகி இருந்து பிரான்ச் அவுட் ஆகுது என்று மிக அறிவியல் பூர்வமாக முருகப்பெருமான் வகுத்து உரைக்கின்றார். இப்போ மண்டலத்தை விளக்கிட்டாரா? சரி. இதை 270 நாளில் 27 நட்சத்திரங்கள், நட்சத்திரம் 10 நாள் வீதம் இதை டிசைன் பண்ணுது. இதற்கு 9 பிளானட்டோட 9 கிரகங்களுடைய நாயகர்கள் நாயகிகள் தங்களுடைய பெரிய கோடிக்கணக்கான தேவ உலக ஸ்டாஃபோட இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 5 பூதங்களும் ரா மெட்டீரியலாக இந்த உடம்பை கட்டுறதுக்கு உதவுது. இதெல்லாம் அவர் சொல்கிற விஷயங்கள். எந்த நட்சத்திரம் கடைசியாக வேலை செய்தோ அதில் தான் பிறக்கிறோம், அதை தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? எந்த சித்திரை நட்சத்திரத்தில் வேலை செய்யும்போது பிறவி அமைஞ்சதுன்னா சித்திரையில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது பிறப்போட ரகசியத்தை சொல்லிட்டார். கவனகர் ஐயாவின் நெட்வொர்க்கை பெறவும், அதன் வழியே அப்பன் ஆதிசிவனின் நெட்வொர்க்கை பெறவும் உடனடியாக கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.